வணக்கம் பிள்ளைகள். இந்தியன் குயிஸ் வந்து எங்களோட 33வது குயிஸ்ன்னு நினைக்கிறோம். 32 குயிஸ் பார்த்துட்டோம். இப்போ இது 33வது குயிஸ். ஸோ நாங்கள் இந்த குயிஸ்ல இருந்து பாஸ் பேப்பரை கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு இந்தியிலேருந்து நாங்கள் கொஞ்சம் மாடல் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ ஃபோர்த் டேர்ம் எக்ஸாமுக்கு போகிறதால நீங்கள் உங்களோட ஃபோர்த் டேர்ம் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முதல்ல குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாடல் பேப்பர் ஆகுது. அதுவும் வந்து ஃபீல்ட் ஒர்க் சென்டர் 4 பேப்பர் ஆகுது. உங்களை பார்த்துட்டு போகணுமான்னு நினைக்கிறேன். அப்போ 200 கேள்வியாவது மினிமம். சரியா? ஸோ 200 எம்சிக்கு கேள்வியாவது நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு பதிலாக உங்களை பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த கேள்விகளை செய்து ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு ஃபிசிக்ஸ் இந்த டேர்மே சம்டைம்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா? நீங்கள் வடிவாயில் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த டேர்ம்லேயே எம்சிக்கு ஸ்கோர் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இனிமேல் செயல் பெருசாக பார்க்கல தாரே. ஸோ எம்சிக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எலக்ட்ரான் வோல்டேஜ் என்பது என்னத்தின் அழகு? நீங்க இதுவரைக்கும் இந்த எலக்ட்ரான் வோல்டேஜை பற்றி படிக்காட்டி கூட ரேடியேஷன் என்ற பாடம் வரைக்கும் படிச்சு கொள்வீங்க. சரியா? ரேடியேஷன் என்றது வந்து பிசிக்ஸ் பாடத்துல கடைசி பாடம். அந்த பாடம் வரைக்கும் படிச்சு கொள்வீங்க. அல்லது நீங்க பேசிக் அலகு பரிமாணம் படிக்கக்கூடிய படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரான் வோல்டேஜ் என்பது வந்து சக்தியின் அலகு. சரியா பிள்ளை? எலக்ட்ரான் வோல்டேஜ் என்பது வந்து சக்தியின் அலகு. நான் இந்த அலகு பரிமாண கல்வியில வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு விரும்பல. ஸோ நான் நேரடியாக சொல்லியிருப்பேன். எலக்ட்ரான் வோல்டேஜ் என்பது சக்தியின் ஒரு அழகா இருக்கும். சரி, அடுத்தது 2வது கேள்வி. விசையும் அடர்த்தியும் ஒரு ஈக்குவேஷனால சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எஃப் இஸ் ஈக்குவல் டு அல்பாவின் கீழ் பீட்டா மைனஸ் ஒட்டுக்குள்ள ரோ. இப்படி ஒரு ஈக்குவேஷன் சொல்லிட்டு அல்பாவின் பரிமாணம் கேட்டிருக்கா. அப்படி இல்லை, அல்பாக்கு என்ன பரிமாணம்ன்றதான் கேள்வி. ஓகேவா? இது நாங்க எப்படியாவது இந்த அல்பாண்ட பரிமாணத்தை காணும். ஸோ யூஸ்வலா வந்து பிள்ளைகள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அல்பா வந்து எஃப் இன்டு பீட்டா மைனஸ் ருட்டுக்குள்ள ரோவா இருக்கும். ஸோ இப்படி என்ன செய்வாங்க? இப்படிலாம் கண்டு பீட்டாக்கு என்ன பரிமாணம் பண்றதை கண்டு ரோவை கண்டு ஏதோ செய்து செய்வாங்க. இப்ப நான் உங்களுக்கு வந்து இங்க ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். எங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா பீட்டாவும் ருட்டுக்குள்ள இருக்கிற ரோவும் வந்து மைனஸ் பண்ணப்படுது. நான் நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து கழிச்சிருப்பேன். நிறைய இடத்துல வந்து கழிச்சிருப்பேன். ஒரே அலகை உடைய விஷயங்களை தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும். உதாரணத்துக்கு திருப்பவும் சொல்றேன். வேகத்தையும் வேகத்தையும் தான் என்னால கூட்ட முடியும். மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ணையும் மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ணி தான் என்னால கூட்ட முடியும். அப்ப என்னால இப்ப என்ன சொல்ல முடியும்னு சொன்னா, பீட்டாண்ட அலகும் புட்டுக்குள்ள ரோவுண்ட அலகும் சமனா இருக்கு. அப்ப நான் இப்ப இந்த ஈக்குவேஷனை சுருக்கி சரியா அலகு பரிமாணம் தான் காணப்படும். அப்ப எஃப்ண்ட பரிமாணமோ அலகோ அல்பாவின் கீழ் புட்டுக்குள்ள ரோ இவ்வளவுத்துக்கும் சமனா இருக்கு பிள்ளையா. இப்ப எனக்கு அல்பாண்ட பரிமாணம் என்னன்றது எனக்கு தேவை என்று சொன்னா நேர் சொல்லிடும். விசை தர உப்புக்குள்ள ரோண்ட பரிமாணமா இருக்கு. அப்ப அல்பாண்ட பரிமாணத்தை நான் நேரைய யோசிச்சுட்டேன். விசை இன்டு உப்புக்குள்ள ரோ அடர்த்தின்ற பரிமாணம். நான் இப்ப என்ன செய்யலாம்? விசைக்கு தெரியுமா எவ்வளவு? என்னது? எம்எல் டி மைனஸ் டூ. அடர்த்தி அடர்த்தி என்ன படிச்சிருப்பீங்க? அடர்த்தி சமன் திணிவின்கள் கனவளவு. அப்ப திணிவு எம், கனவளவு அப்ப என்ன? எல். மேல வந்தா -3. இது இந்த அறியாமல் பிள்ளைகள் விளங்குதா? ஸோ நாங்க இப்ப என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா இதை கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு வந்து என்னவா வேற போகுதுன்றதை கண்டுபிடிச்சு இப்ப நாங்க இதை சுருக்கினோம்னு சொன்னா எம் ஓராம் அடுக்கு இங்க இருக்குது, இங்க எம்முண்ட அரையாம் அடுக்கு இருக்குது பிள்ளைகள். அப்ப ரெண்டையும் கூட்டி விட்டோம்னு சொன்னா எம்முண்ட 3/2 சொல்லி வரப்போகுது. ஓகே, இதை வச்சு நான் ஏதாச்சும் ஆன்சரை தட்டேலுமான்னு சொல்லி பார்க்கிறேன். ஸோ முதலாவது ஆன்சர் வரலாம். 2வது ஆன்சர் பொருத்தமில்லை. எம்முண்ட அறியாமலுக்கு இருக்குது. 3வது ஆன்சர் வரலாம். 5வது ஆன்சர் பொருத்தமில்லை. 4வது ஆன்சரும் பொருத்தமில்லை. அப்ப நான் இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது முதலாவது ஆன்சரா 3வது ஆன்சர். ஓகே, அடுத்தது பார்க்கிறேன். எல். எல் வந்து இங்க ஓராம் அடுக்கு இருக்குது. இங்க -3/2. அதாவது எல் ஓராம் அடுக்கு இன்டு எல் என்ற -3/2. அப்ப நீங்க இதை சுருக்கி நீங்க சொன்னா மேல என்னது? 1/3/2 சொன்னா எல் என்ற -1/2 அடுக்கு வரும். கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ப எல் என்ன -1/2 அடுக்கு வந்தாலே 3வது ஆன்சர் எனக்கு பொருத்தமா இருக்கு. நீங்க அடுத்தது டிஎம் செக் பண்ணி பார்க்கலாம். டி என்னது? ஒன்று ஒன்று தானே இருக்கு. அப்ப டி இந்த -2 வந்து ஓகேவா? பிள்ளைகள் உங்களுக்கு நான் கதைக்கிறத வச்சு விளங்காட்டி நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க விளங்காட்டி திருப்ப இந்த வீடியோ முன்னுக்கு இருந்து பாருங்க. அப்பவும் விளங்காட்டி எனக்கு மெசேஜ் பண்ணி கொடுங்க. நான் உங்களுக்கு திருப்ப பர்சனலா கழிச்சு கொள்வேன். ஓகே, அடுத்த கேள்வி. 3வது கேள்வி பிள்ளைகள். பொருளொன்றில் தாக்கும் விசை காரணமாக ஆஹ் அது சென்ற தூரத்துடன் விசை எதிர் தூரம். ஓகே, ஒரு பொருள் ஒன்றுல ஒரு விசை ஒன்று தாக்குது. அது சென்ற தூரத்தோட எப்படி விரைவு மாறுதுன்றது காட்டப்பட்டிருக்கும். அப்ப இயக்க சக்தியில் ஏற்பட்ட அதிகரிப்பு. ஓகே,
இப்ப எனக்கு கேள்வி விளங்கிட்டு என்ன கட்டுவான், ஏதோ ஒரு வேகத்துல அந்த பொருள் போயிட்டு இருக்க போல கிடக்கு. அப்புறம் விசை தாக்குறதால கட்டாயம் அதுல வேகம் என்ன செய்யும், கூடும். ஏன் விசை தாக்கினா எங்களுக்கு தெரியும், விசை ஒரு பொருளை தாக்கினா அந்த பொருள் வந்து ஆர் முடுக்கும். ஆர் முடுங்கினா ஆரம்பத்துல இருந்த வேகத்தை விட அதிகமான வேகம் வந்து வரும். அப்ப இங்க ஒரு இயக்க சக்தி வேகம் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொன்னா இயக்க சக்தியில அதிகரிப்பு இருக்குது. அந்த இயக்க சக்தியில ஏற்பட்ட அதிகரிப்பு என்னன்றதான் கேள்வி. எங்களுக்கு தெரியும் இயக்க சக்தியில் ஏற்பட்ட அதிகரிப்போ என்னமோ, ஒரு இயக்க சக்தியில ஒரு அதிகரிப்பு வந்திருக்கோம்னு சொன்னா வேற ஏதோ ஒரு சக்தி தான், சரியா? வேற ஏதோ ஒரு சக்தி தான் எங்களுக்கு இயக்க சக்தியா மாறி இருக்கும். அப்ப நான் இப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், உங்களுக்கே இதுலக்கு விளங்கி நினைக்கிறேன். இதுக்கு இல்ல என்ன சக்தி மாற்றம் வேற நிகழ்ந்திருக்கு. இந்த V1 என்ற விதம் V2 இயக்க சக்தி கூடுதல்னு சொன்னா இங்க என்ன சக்தி மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு சொன்னா எனக்கு இங்க தெரியுது. நான் ஒரு விசை பாவிச்சிருக்கிறேன், அந்த விசை பாவிச்சதால குறிப்பிட்ட தூரம் போயிருக்கு. அப்ப இங்க என்ன சக்தி இருந்திருக்குன்னு சொன்னா விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரமா மாறி இருக்கு. செயல் பொருள் அசைந்த தூரம். ஸோ விசை வந்து எஃப், அசைந்த தூரம் வந்து எக்ஸ். அப்ப இது எஃப் இன்டு எக்ஸ் என்ற சக்தி தான் என்னவா மாறி இருக்குன்னு சொன்னா இயக்க சக்தியில ஏற்பட்ட அதிகரிப்பா மாறி இருக்கு. அப்ப எனக்கு இப்ப தேவையானது வந்து இயக்க சக்தியில ஏற்பட்ட அதிகரிப்பை நான் காண வேணும்னு சொன்னா எஃப் இன்டு எக்ஸை கண்டா சரி. ஏன் நான் இப்ப எஃப் இன்டு எக்ஸ் என்ற விஷயத்துல கதைக்கிறேன்னு சொன்னா அவன் எனக்கு எஃப்க்கும் எக்ஸுக்குமான வரைபத்தான் சொல்லியிருக்கிறான். அப்ப எனக்கு தெரியுது எஃப் எஃப் இன்டு எக்ஸ் வரைவு அடைக்கிற பரப்பு எஃப் இன்டு எக்ஸ் பெருக்கத்தை தரும். பிள்ளைங்க மன்னிக்கிறேன் உங்களுக்கு அப்படி உங்களுக்கு வேக நேர வரைவு அடைக்கிற பரப்பு எப்படி வந்து உங்களுக்கு இடப்பெயர்ச்சியை தெரியுது. அப்படி வேகத்துக்கு அல்லது மீட்டர் செகண்ட் -1 நேரம் செகண்ட் ஆகவே மீட்டர் போன தூரத்தை தார மாதிரி விசை நேர வரைவு அடைக்கிற பரப்பு எஃப் இன்டு எக்ஸ் அது எவ்வளவு சக்தியை மாற்றிருக்குன்றதை தரும். அப்படிங்க ஹாஃப் எம் வி ஸ்கொயர் இயக்க சக்தி மாற்றத்தை காண்றது ஒன்றுதான், எஃப் இன்டு எக்ஸை காண்றது ஒன்றுதான். அப்ப எஃப் இன்டு எக்ஸ்ன்றது என்னது, இப்ப இந்த வரைபடைக்கிற பரப்பு அது என்னவா இருக்க போகுது, அரை தர அடி 20 தர செங்குத்தீரம் 10. அப்ப 100 ஜூல்னு சொல்லி வரப்போகுது. ஓகே, 100 ஜூல்னு சொல்லி வரப்போகுது. நாங்க எப்படி கேள்வியை யோசிச்சு நாங்க அவன் இயக்க சக்தியில் ஏற்பட்ட அதிகரிப்பு கேட்கிறான். ஆனா அவன் கேள்வியில மென்ஷன் பண்ண எல்லா விஷயமுமே, கேள்வியில சொல்லப்பட்ட எல்லா விஷயமே விசை தூரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா இயக்க சக்தியில் ஏற்பட்ட அதிகரிப்புன்றது ஏதோ ஒரு சக்தி இன்னும் ஒரு சக்தியா மாறி இருக்கும். அது என்ன சக்தியா மாறி இருக்கு, விசை தர விசையின் திசையில் அந்த தூரம்ன்றது ஒரு சக்தி, ஒரு செய்யப்பட்ட வேலை. அந்த செய்யப்பட்ட வேலை தான் எங்களுக்கு இயக்க சக்தியில் ஏற்பட்ட அதிகரிப்பா மாறி இருக்கு. அப்ப நாங்க இயக்க சக்தியில் ஏற்பட்ட அதிகரிப்புன்றது எவ்வளவு வேலை செய்யப்பட்டதுன்னு சொல்லி பெறுது. அவ்வளவுதான் பிள்ளை. அடுத்த கேள்வி. அதிருகின்ற ஒரே மாதிரியான இரு இழைகளில் அடிப்புகள் உண்டாகும். ஓகே, அடிப்பு என்று சொன்னா உங்களுக்கு என்ன தெரியும். ஒன்று வந்து 50 கேட் சென்டிமீட்டர்லையும் இன்னும் ஒன்று வந்து 52 கேட் சென்டிமீட்டர்லையும் அதுன்னு சொன்னா வேறுபட்ட அதிர்வெண்ணுல அதிரைக்குள்ள வேறுபட்ட அதிர்வெண்ல அதிரைக்குள்ள ஏற்படுறதாம் வந்து அடிப்புகள். அப்ப இங்க என்னது, 2 கேட்ஸ்ன்றது அடிப்பா இருக்கு. எப்போது உண்டாகும் போது அவற்றின் அதிர்வெண் வீச்சங்கள் வித்தியாசப்படும் போது, வீச்சங்கள் வித்தியாசப்படும் போதுன்றது போல எங்களுக்கு என்ன வித்தியாசப்படணும், அதிர்வெண் அல்லது மீற்றல். அவற்றின் அலைநீளங்கள் வித்தியாசப்படும் போது, ஓகே, அலைநீளங்கள் வித்தியாசப்படையக்குள்ள வீசமன் எஃப்லம்டாவின் படி அலைநீளம் வித்தியாசப்பட்டா வேகம் மாறாட்டி என்ன நடக்கும் இங்க, மீற்றலும் வித்தியாசப்படும். அப்படிங்க அலைநீளம் வித்தியாசப்படும்னு சொல்லி கதைக்கிறதும் மீற்றல் வித்தியாசப்படும்னு சொல்லி கதைக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான். ஆகவே 2வது ஆன்சர் பொருத்தமா இருக்கலாம். அதிர்வெண் சமமாக உள்ள போது எங்களுக்கு அடிப்புகள் கேட்காது, அதிர்வெண் வேறுபட்டு இருக்கும் போதுதான் அடிப்புகள் கேட்குது. ஆகவே 3வது கூற்றுக்குள்ள ஒன்றினது அலைநீளம் மற்றையதின் இருமடங்காக இருக்கும்போது பெறலாம். ஆனால் அடிப்புகள் வந்து என்னது, கொஞ்சம் வித்தியாசப்பட்ட அத்தனைகளுக்கு அடிப்புகள் கேட்கும். அவை 2வது ஒரு ஒப்படைக்கல. நான் அதுக்குள்ள அலை வடிவம் வேறுபடும் போது இல்லை, எங்களுக்கு அதிர்வெண் வேறுபடும், அதிர்வெண் சற்று வித்தியாசப்படுறதுன்றது அலைநீளம் சற்று வித்தியாசப்படுற மாதிரி வரும். அவை 2வது ஆன்சர் பொருத்தமா இருக்கு இந்த கேள்வி. இது வந்து ஒரு நேரடியாக நோட்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது நீர்நிலைகளுக்குள்ள கேள்வி போகுது பிள்ளைகள். ஓகே, என்ன கேட்கிறாங்க சொல்லி பார்ப்போம். 200 சென்டிமீட்டர் கியூப் நீருடன் 0.8 சாரடத்தி உடைய ஒரு திரவத்தின் 300 சென்டிமீட்டர் கியூப்பை கலந்து பெறப்படும்
கலவையின் சாரத்தை முதல்ல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்குள்ள 200 சென்டிமீட்டர் கியூப்ல நீர் இருக்குது. நீரின் சாரத்தை உண்டு. அதோட எனக்கு சொல்றாங்க சைவரசம் எட்டுன்ற சாரத்தியோட 300 சென்டிமீட்டர் கியூப் திரவத்தை கலந்து எங்களுக்கு புதுசா ஒரு திரவம் பெறப்படுதான். அந்த பெறப்பட்ட திரவத்தின் கனவுளவு தெரியும் 500 சென்டிமீட்டர் கியூப். அது இந்த சாரத்தி என்னது கேள்வி. இப்போ உங்களுக்கு கேள்வி உங்களுக்கு வடிவா விளங்கம் பண்ணிக்கிற பிள்ளைகள், M1 திணிவையுடைய ஒரு திரவத்தையும் M2 திணிவையுடைய ஒரு திரவத்தையும் கலந்து எங்களுக்கு வரப்போறது மொத்த திணிவு M1 + M2 இருக்கு. அப்ப எங்களுக்கு திணிவு மாறிலின்றதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு திணிவு சாரடத்தி அடர்த்தி எல்லாத்துக்குமே சம்பந்தம் எங்களுக்கு தெரியும். அப்படி அடர்த்தி சம்மன் திரிவின்கள் கனவுளவு. அப்ப இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கொண்டு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா இறுதியா இருக்கிற சாரத்தையே காண முடியும். அப்ப என்ன சொல்லலாம், எனக்கு மொத்த திணிவு கடைசியா மாறாது. அப்படி M1 + M2 கடைசியா இருக்கிற மொத்த திணிவு கேபிட்டல் எம் இருக்க போகுது. அப்ப ஆரம்பத்துல இந்த திணிவு M1 எவ்வளவு, இதுக்கு இந்த திணிவு அடர்த்தி தரக்கன எவ்வளவு. நான் அடர்த்திக்கு பதிலா நான் சாரடத்தையே பாவிச்சு கொள்ளலாம். ஏன்னு சொன்னா கேள்வி முழுத்தலுமே சாரடத்தை சம்பந்தமா தான் இருக்கு. சோ அடர்த்திக்கு பதிலா நான் இங்க சாரடத்தையே பயன்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப திணிவு என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொன்னா சாரட தர கனவளவு 200 பிளஸ் M2 என்ன இருக்க போகுது அதே மாதிரி சாரடத்தி தர கனவளவு 300 கடைசியா இருக்கிற சாரடத்தை கேள்வி மொத்த கனவளவு தெரியும் 500. நீங்க எங்க இருந்து ரூபாய்க்காலாம் நீங்க இதை சுருக்கினீங்கன்னா சரி. நீங்க 2 சேவரெல்லாம் வெட்டுப்பட்டோம். வெட்டுப்பட்டா இங்க 2 இருக்கு. 2 சக 2 4 5 இருக்கும். இப்போ இங்க 4 4 5 வருது. 8 40. ஸோ 8 சம்பந்தப்பட்ட ஆன்சர். ஸோ இந்த 3 இல்ல ஆன்சர். 8.82 வருது எனக்கு. நான் காண சாரி சைவரசம் 8.8 சாரி சைவரசம் 8 40 சைவரசம் 8 8ன்னு சொல்லி வர அவை 2வது ஆன்சர் பொறுத்து வேற கிடையாது. சரியா? இதே மாதிரி கேள்விகள் நீங்க நிறைய நீர்நிலைகள் படிக்க கூட செய்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு கேள்வி. அடுத்தது 6வது கேள்வி. சக 12 ஓகே வலுவு பெட்டிகள் 2 மெல்லிய வில்லிகளை ஒன்றாக தொடுகையில் வைக்கப்பட்டுள்ளன. பக்கத்துல ஒன்றுண்ட வேலை P1 இன்னும் ஒன்ற வேலை P2 சொன்னா சேர்மானத்தின் குவிய நிலம். ஸோ குவிய நிலத்தை நீங்க காண்றதுக்கு இங்க வலுவை கண்டு போலாம். அப்படி எங்களுக்கு பலுக்கும் குவிய நிலத்துக்குமான சம்பந்தம் தெரியும். வலு 1/F வரும். ஒன்றின்கள் F தான் வலுவன்னு சொல்லி வர பிள்ளைங்க. அப்ப இங்க எங்களுக்கு தெரியும் மொத்த வலு தெரியுமா இருந்தா எனக்கு மொத்த குவிய நிலத்தை என்னால காண முடியும். ஓகேவா? அப்ப இங்க மொத்த வலு என்னவா இருக்கும்னு சொன்னா 2 வலுவையும் கூட்ட மொத்த வலு வரும். 1 12 பிளஸ் மற்றது சய 2. அப்ப இங்க மொத்த வலு 10ன்னு சொல்லி வரும். 10 டன். அப்ப மொத்த வலு தெரிஞ்சா என்னால புவிய நிலத்தை காணலாம். ஸோ புவிய நிலத்தை கண்டுன்னு சொன்னா 1/P வரும். ஸோ 1/10. இது மீட்டர்லாம் இருக்கும். அந்த சென்டிமீட்டரா மாத்துறதுக்கு என்ன செய்யணும், 10ன் சய 2ஆல பெருக்கப்படும். ஏன்னா அப்பதான் மேல போய் அது சென்டிமீட்டரா மாறும். ஆகவே மேல போச்சுன்னு சொன்னா 10 சென்டிமீட்டரா வரும். ஆகவே விட எனக்கு 10 சென்டிமீட்டர்ல வரும். இந்த கேள்வியும் பிள்ளைல ஒரு நேரடி கேள்வி. பட் வலுக்கும் எங்களுக்கு குவிய நிலத்துக்குமான சம்பந்தம் தெரிய வேணும். ஓகே, அடுத்தது ஒரு பரிவுறும் வழிநிழல் கொண்டிருப்பதும். இதை நீங்க நேர நோட்ஸாவே படிச்சிருப்பீங்க. ஒரு பரிவுறும் வழிநிழல்னு சொன்னா முதலாவது நிலையான அலையா இருக்கணும். அப்படி பார்த்தாலே நிலையான அலை இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரலாம், செகண்ட் ஆன்சர் வரலாம். அதே டைம் அவை நெட்டாங் அலைகளாகவும் இருக்கும். இது நேரடியாவே நோட்ஸ். இதுக்கு நேர சொல்லலாம். முதலாவது ஒரு பரிவுறும் வழிநிழல்ல நிலையான நெட்டாங்க அலைகள் தான் இருக்க போகுது. ஓகே, 8வது கேள்வி. தளம் ஒன்றில் இயங்கும் துணிக்கை ஒன்றின் நான் சொல்றேன். தளம் ஒன்றுல இப்ப மேல் நோக்கி ஒரு துணிக்கை இயங்கும், ரைட்டா? துணிக்கை ஒன்றின் மீது அதன் வேகத்துக்கு எப்போதும் செங்குத்தாக இருக்கும் வகையில் மாறா பருமனையுடைய விசை. ஓகே, வேகத்துக்கு செங்குத்தாக இருக்கிறது. Okay. இந்த கணத்துல வைக்கிறேன்னா பாருங்க வடிவா. இந்த கணத்துல அதன் வேகத்துக்கு செங்குத்தா ஒரு விசை தாக்கமா இருந்தா இதுக்கு அடுத்த கணம் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த வேகத்துல பாதை கொஞ்சம் மாறும். இப்படி இந்த பொருள் இப்ப இங்க இருக்கிறது இந்த கணத்துக்கு போனா கூட அதுக்கு அடுத்த கணத்துல என்ன செய்யணும்னு சொன்னா
இந்த பக்கம் அந்த பக்கம் வேகம் இருக்கிறதால அதுக்கு செங்குத்தா ஒரு விசைதாக்கம். ஏன்? எப்போதுமே செங்குத்தா விசைதாக்குதான். அப்ப இது இந்த இயக்கம் இப்ப இங்க வந்தா பிறகு இதுக்கும் என்ன செய்யும்? செங்குத்தா தாக்க. உங்களுக்கு இப்ப ஒரு விஷயம் என்று விளங்கும்னு நினைக்கிறேன் நான். எப்பவுமே இயக்க திசைக்கு செங்குத்தா விசை தாக்கும்னு சொன்னோம். அந்த இயக்கம் ஒரு வட்ட இயக்கமா இருக்கும் பிள்ளை. இல்லைங்களா? உங்களுக்கு நீங்க வட்ட இயக்கம் படிக்கக்குள்ளதான் என்ன படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா, இயக்கத்துக்கு செங்குத்தா எப்பவுமே விசை இருக்கு. மேல் நோக்கி வி என்ற ஒரு வேகம் இருக்குமா இருந்தா அதுக்கு செங்குத்தா ஒரு விசை இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்ப அவன் கேள்வியில வட்ட இயக்கம்னு சொல்லி நேர சொல்லாம எங்களுக்கு வேகத்துக்கு எப்போதும் செங்குத்தாக இருக்கும் வகையில் மாறா பெருமனையுடைய ஒரு விசை தாக்குது என்று மென்ஷன் பண்ணிட்டான். அப்ப எனக்கு இது வாசிக்க விளங்குது என்னன்னு சொன்னா, ஓகே, வட்ட இயக்கத்துக்குள்ள கேள்வி கேட்க போறான். முதலாவது கூற்று அதன் வேகம் ஒரு மாறிலி. ஓகே, வேகம் வந்து தெரியும், காவி கணியம். ஒவ்வொரு செகண்டுக்குமே வேகத்தின் திசை மாறிக்கொண்டிருக்கு. அப்ப வேகம் மாறலி என்ற கூற்றுக்குள்ள ஏன் வேகத்தின் பருமன் மாறலை என்று சொல்லியிருந்தா கூற்று சரி. ஏன் வேகத்தின் பருமன் மாறாத காரணம் என்ன சொன்னா, இயக்க திசைக்கு செங்குத்தாகத்தான் விசை தாக்குது. அப்ப இயக்க திசையில விசை தாக்கினா தான் வேகத்தின் பருமன் மாறும். இயக்க திசையில இயக்க திசையில ஓகே, வலப்பக்கமா வி என்ற விதத்துல பொருள் போகுதுன்னு சொன்னா இயக்க திசையில ஒரு விசை தாக்கினா தான் வேகத்தின் பெருமன் மாறும். இயக்க திசைக்கு செங்குத்தாக விசை தாக்குறதால வேகத்தின் பெருமன் மாற போறது இல்லை. ஆகவே வேகம் ஒரு மாறிலி என்ற கூற்றுப்புல அதன் ஆர்முடுகள் ஒரு மாறிலி. ஓகே, அந்த பொருளுண்ட ஆர்முடுகள் ஒரு மாறிலியா? ஓகே, ஆர்முடுகள் நாங்க என்ன சொல்ல முடியும்? ஆர்முடுல முதல் காவிக்கணியம் ஆரம்பத்துல என்ன சொல்லலாம் நாங்க? ஓகே, முதல்ல வந்து இங்க அவன் எந்த ஆர்முடுல சொல்றான் எங்களுக்கு தெரியல. ஓகே, இப்படி இந்த பக்கமா அது இயக்க திசையில எந்த விதமான விஷயமே தாக்காததால இயக்க திசையில எந்த விஷயமே தாக்காததால எங்களுக்கு இயக்க திசையில எந்த விதமான ஆர்முகள் இல்லை. அப்ப இங்க இருக்கிற ஆர்முகள் இயக்க திசைக்கு செங்குத்தாக நீங்கப்பட்ட மைய நாட்ட அல்லது மைய நீக்கு ஆர்முகள் இருக்கும். அதுவும் என்ன செய்யுது? ஒவ்வொரு செகனுக்கும் திசையை மாத்தி கொண்டிருக்குது. ஒவ்வொரு செகனுக்கும் திசையை மாத்தி கொண்டிருக்கு. அப்ப மாறிலி என்ற கூட்டுக்குள்ள ஏன் ஒவ்வொரு செகனுக்கும் அது திசையை மாத்துது. மூன்றாவது, இயக்க சக்தி ஒரு மாறிலி. இயக்க சக்தி என்னது? ½ m v². இது வந்து ஒரு எண்ணிக்கணியம். ஆகவே வேகத்தின் பருமன் மாறாட்டி இயக்க சக்தி மாறிலி என்ற மூன்றாவது கூட்டு சரி. ஓகேவா? இயக்க சக்தி மாறிலி என்ற மூன்றாவது கூட்டு சரி. அது நேர்கோட்டில் இயங்கும்ன்றதே பிழை. ஏன்? அதிண்ட இயக்கத்துக்கு செங்குத்தா விசை தாக்குறதால வட்ட இயக்கத்துல இயங்கும்ன்றதை தான் நாங்க இப்ப பார்த்தோம். அப்ப நேர்கோட்டில் இயங்குமன்ற கூட்டு பிழை. அது உந்தம் மாறலி பிழை. உந்தமும் ஒரு காவி கணியம். வேகம் மாறுது, வேகத்துல திசை மாறுது, அது உந்தம் மாறும். அவை பொருத்தமான விட மூன்றாவது விடையா இருக்கும் பிள்ளைகள். நாலாவது கேள்வி. ஓகே, வானியல் தொலைக்காட்டி சம்பந்தமா கேட்கிறான். ஸோ வானியல் தொலைக்காட்டி சம்பந்தமா நாங்க ஏற்கனவே படிச்சுட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணேன். பட் திருப்பவும் சொல்றோம்க்கா, ரெண்டு வில்லைகள் இருக்கு. ஒன்று வந்து பார்வை துண்டு, இன்னும் ஒன்று வந்து சாரி, ஒன்று வந்து பொருள் துண்டு, இன்னும் ஒன்று பார்வை துண்டு. இதுல உங்களுக்கு தெரியும் பொருள் துண்டு தான் மிக பெருசா இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, முடிவிலியில இருந்து மிக தூரத்துல இருந்து வர நிறைய ஒளிக்கதிர்களை நாங்க ஒடுக்க வேணும் என்று சொன்னா இது பெருசா இருந்தா தான் நிறைய ஒளிக்கதிர்களை ஒடுக்க முடியும். ஓகேவா? அப்படி சமாந்திரமா வர ஒளிக்கதிர்களை இது என்ன செய்யணும்னு சொல்லி படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா, அது தன்னை குவியத்துல ஒடுக்கும்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அப்ப இவ்வளவு தூரமும் குவிய தூரமா இருக்கு பிள்ளை. இவ்வளவு தூரமும் இந்த F0 என்ற வில் என்ற குவிய தூரமா இருக்கும். அதே டைம் அங்கால இருக்க போறது என்ன நடக்க போகுது? நாங்க இயல்பான செப்பஞ்செய்ய என்று சொன்னதால் இயல்பான செப்பஞ்செய்கையில வெளியில போற ஒளிக்கதிர்களும் வந்து சமாந்திரமா போகுமாங்க. இவ்வளவு நீங்க ஒரு வானியல் தொலைக்காட்டியில பேசிக்கா பட்ட விஷயமா இருக்குது. எப்படி முடிவிலிருந்து சமாந்திரமா வார ஒளிக்கதிர்கள் அதுல குவியத்துல ஒரு அப்படி பொருள் துண்ட குவியத்துல ஒருங்கிட்டு அப்படியே போய் அங்காலையும் சமாந்திரமா போகுது என்று சொன்னா எஃபி என்ற குவிய தூரத்துல இருந்து வார ஒளிக்கதிர்கள் தான் சமாந்திரமா போகும்ட்டு இவ்வளவும் படிச்சிருப்பீங்க. இதுக்கான உருப்பெருக்கத்துக்கான சமன்பாடு படிச்சிருப்பீங்க. F0 × Fp. ரெண்டு வில்லைகளுக்கும் இடைப்பட்ட தூரம் டிக்கான சமன்பாடு படிச்சிருப்பீங்க. F0 + Fp. இது நாங்களும் வந்து எங்க ஏதோ ஒரு குயிஸ்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. சரியா? ரைட். இதுதான் வந்து வானியல் தொலைக்காட்டி என்ற விஷயம். உங்களுக்கு இதுல வானியல் தொலைக்காட்டி
டவுட் ஏதாச்சும் வருதுன்னு சொன்னா, நான் இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் கதைக்குள்ள உங்களுக்கு டவுட் எதுவும் வருதுன்னு சொன்னா அப்படியே போய் நோட்ஸ் எடுத்திருக்கா பாருங்க. எனக்கு ஒளியியல் கதிர்ப்படம் கீற தெரியுதா, உருப்பெருக்கத்துக்கு என்ன சமன்பாடு ஞாபகம் பெறுதா, எல்லாத்தையும் போய் எடுத்து பாருங்க. அப்ப தொலைக்காட்டி ஒன்று 5 சென்டிமீட்டர் குவியத்துறமுடைய பார்வை தூண்டு 5 சென்டிமீட்டர். இயல்பான செவ்வஞ்சையில் கோண பெரிதாக்கம் 12. இது M12. M12ஆம். எஃப் நோட் தெரியாது, ஆனா எஃப்இ சொல்லிட்டான் 5. அப்ப அங்க எஃப் நோட்டை காணலாம் 60 சென்டிமீட்டர். அவன் என்ன சொன்னவன், எனக்கு இந்த ஈக்குவேஷன் தெரியும், அவன் சொன்னதுல இருந்து எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ஒரு விஷயத்தை எடுக்கிறேன். எடுத்தப்ப கேட்கிறான், இந்த நிலையில பொருளைக்கும் பார்வை துண்டுக்கும் இடையிலுள்ள வேறாக்கமாகும். எனக்கு தான் தெரியுமே, பொருளைக்கும் பார்வை துண்டுக்குமான வேறாக்கம் தான் எஃப் நோட் பிளஸ் எஃப்பி. எஃப் நோட் வந்து 60 சென்டிமீட்டரா இருக்கும், எஃப்பி வந்து எனக்கு தெரியும் 5 சென்டிமீட்டரா இருக்கும். ஆகவே 65 சென்டிமீட்டரா இருக்கும். விட நாலாதான் இருக்கும் பிள்ளை. 10வது கேள்வி. ஓகே, ஓர் அதிரும் இசைக்கருவிக்கு தொடுக்கப்பட்ட இழை. ஓகே, ஒரு அதிரும் இசைக்கருவிக்கு தொடுக்கப்பட்ட இழைன்னா ரெண்டு பக்கமும் நிலையா இருக்கு. 36 நியூட்டன் இழுவையின் இருக்குது. ரைட். இருக்கும் போது 6 தடங்களாக அதிரும். 6 தடமா. சரி, நான் உங்களுக்கு ரஃபா கீறனா கொஞ்சம் ஈஸியா விளங்கும் என்றாலும் கீறேன். ஒரு பிள்ளைகள் கொஞ்சம் கீற வரையில வெயிட். 1 2 3 4 5 6. ஓகே, இதெல்லாம் முடிக்கல போய் நான் சரியா கீரைக்கல, சரியா கீறப்படல. ஸோ அதெல்லாம் இது முடிக்காம கீறேன் பாருங்க. இது ஒரு முனை, இது இன்னும் ஒரு முனை. ஸோ இங்க 6 தடம் இருக்கு. 1 2 3 4 5 6. ஸோ தடம் வந்து எப்பவுமே சீரா இருக்கும். என்னால சீரா கீற முடியாம இருக்கு. அப்படி கீற போய்க்குள்ள அது படம் அழியுது. அதால வந்து இதான் ஒரு தடம். சரியா, இதுதான் ஒரு தடம். இதே மாதிரி 6 இருக்காங்க. சரியா, 6 தடம் இருக்குது. 36 நியூட்டனா இருக்குல்ல, 6 தடம் இருக்கு. இப்போது இழுவை 81 நியூட்டனாக மாற்றப்படுகிறது. 81 நியூட்டனா மாற்றப்படுகிறதுல தடங்கள் என்ன? ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த விஷயம் விளங்கிட்டது. விளையாட நீளம் வந்து நான் எல் என்று வைக்கிறேன். 6 தடம் உருவாக்கப்படக்குள்ள எனக்கு அலைநீளம் தெரியுது எவ்வளவா இருக்க போகுதுன்னு சொன்னா, இந்த அலைநீளம் வந்து என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா L/3 இருக்கு. கொஞ்சம் பாருங்க, 3 இருக்கு. இப்படி அலைநீளம் 3 இருக்குது. இவ்வளவு ஒன்று, இவ்வளவு ஒன்று, இவ்வளவு ஒன்று. 3 இங்க பாருங்க, 3 லம்டா தான் எல் என்று சொல்றோம். லம்டா வந்து L/3 பிள்ளை. அதை நான் முதல்ல கண்டுபிடிச்சேன். லம்டா L/3 இருக்கும். 6 தடம் உருவாயக்குள்ள லம்டா L/3 இருக்குது. ஆனா எனக்கு இப்ப கேள்வி வந்து தடங்கள் எண்ணிக்கை இழுவை எல்லாம் சம்பந்தப்படுது. ஆனா தடங்கள் எண்ணிக்கைக்கும் இழுவைக்கும் நேரங்கள்ட்ட எந்த சமன்பாடும் இல்லை. நான் இப்ப எப்படி யோசிக்கிறேன்னு சொன்னா, நான் இப்ப தடங்களை அலைநீளத்துக்குள்ள சம்மந்தப்படுத்திட்டேன். ஆனா எனக்கு அலைநீளங்களுக்கும் இழுவைக்கும் இடையில எல்லாம் சம்மந்தம் இருக்கு. எப்படி எப்படி வி சமன் எஃப் லெம்டா. அதே வி தான் ருட்டுக்குள்ள டி ஓவர். எனக்கு இப்ப தெரியும், எனக்கு தெரியும் அதே விளையாடுதால அலைநீள திணிவு மாறாது. அப்ப இந்த ஸ்டெப்ல சொல்லிக் கொள்ளலாம், அலைநீளம் நேர் வீத சமன் ருட்டுக்குள்ள டி. முதல் சிச்சுவேஷன் 36 நியூட்டனா இருக்கிற நிலைமையில லம்டா எனக்கு தெரியும் பிள்ளைகள் L/3. அது நேர் விகித சமன் ருட்டுக்குள்ள 36. ஏன்? எங்களுக்கு எம் மாறிலி, எஃப் மீட்டர் மாறிலி, அது லம்டா ருட்டுக்குள்ள டீல மட்டும்தான் தங்கி இருக்கு. அப்ப இந்த ஒரு தொடர்பை என்னால எடுக்கல. அந்த தொடர்பை ரெண்டு நிலைமைக்கும் போடுறேன். இது முதலாவது நிலைமைக்கு போட்டுட்டேன். அடுத்தது என்ன செய்யறேன்னு சொன்னா, ரெண்டாவது நிலைமை எப்படி 81 இருக்கீங்க லம்டாவை காணும். லம்டா பார் ப்ரொப்போஷனல் ருட்டுக்குள்ள 81. இது ரெண்டாவது நிலைமை. முதலாவது நிலைமையின் ரெண்டாவது நிலைமையில இருந்து நான் என்னத்தை காண முடியும்னு சொன்னா, லம்டா பாரை காண முடியும். எப்படி? எல்லின் கீழ் 3 லம்டா பார் சமன் 6/9. ஸோ லம்டா பார் இஸ் ஈக்குவல் டு 3L/6. ஸோ L/2 வந்து இருக்கு. ஸோ லம்டா பார் எனக்கு L/2 வந்து இருக்கு.
ஓகே. சரியா? இவ்வளவு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் பிள்ளைகள். படிவா பாருங்க. λ/2 வந்து இருக்கு. λ/2 என்று சொன்னா, அதாவது அலைநீளம் λ/2 என்று சொன்னா இவ்வளவு தானே. சாரி, அலைநீளம் L/2 ன்னு சொன்னா இவ்வளவு இல்லைன்னு சொன்னா அரைவாசி எவ்வளவு? இவ்வளவும் தானே. இவ்வளவும் ஒரு அலைநீளமா இருக்கு. இப்படி விளங்குதா? இவ்வளவும் ஒரு அலைநீளம் விளங்குதா? ஏன்? அலைநீளம் L/2. எனக்கு தெரியும் முழு நீளம் வந்து எல்லா இருக்குமா இருந்தா L/2 என்ற நீளம் வந்து ஒரு அலைநீளமா இருக்கும். அந்த அலைநீளத்துல ரெண்டு தடம் உருவாகுது. அப்ப மிச்சமா இருக்கிற அரைவாசி நீளத்திலே முன்னால சொல்லிலும் ரெண்டு தடம் உருவாகும். அப்ப எனக்கு இப்ப தெரியுது மொத்தமா 4 தடம் உருவாகுது. ஸோ விட 4 தடமா இருக்கு. ஸோ பிள்ளைகள் இந்த கேள்வி கஷ்டம் இல்லை. சம்டைம்ஸ் நீங்க வாசிக்கல சில நேரங்கள்ல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேள்வி வந்து தடம் சார்பா கேட்டிருக்கு. பட் எனக்கு தடத்துக்கு நேர சம்பந்தம் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்துல கொண்டு போய் தடத்தை சம்பந்தப்படுத்த போறேன். அப்ப எனக்கு தெரிஞ்சது அலைநிலத்தினால காண முடியும். எத்தனை தடம் இருக்குன்றதை வச்சு அலைநிலத்தை சம்பந்தப்படுத்த முடியும். அலைநிலத்தை வச்சுட்டு நான் என்ன செஞ்சேன்? 81 நியூட்டனா இருக்கைக்குள்ள அலைநிலத்தை கண்டுபிடிச்சேன். அலைநிலத்தை கண்டுபிடிக்க எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுது. எல்லா வேலையும் முடிஞ்சது. L/2 என்ற நீளம் தான் அலைநிலம்னு சொன்னா L/2 நீளத்துல ஒரு அலைநிலம் பாரு மாதிரி இருக்கும். ஒரு அலைநிலம்னு சொன்னா ரெண்டு தடம். ஆகவே மற்ற L/2 தூரத்திலே ஒரு ரெண்டு தடம் மேலதிகமா உருவாகும். ஆகவே 4 தடம் உருவாயிருக்கு. ஸோ இவ்வளவு தான் பிள்ளைகள் 2022ஆம் ஆண்டு பேப்பர் 2022ஆம் ஆண்டு ஃபீல்ட் ஒர்க்ஸோட பேப்பர் முதல் 10 கேள்விகள். ஸோ அடுத்த 10 கேள்வி நாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பிள்ளைகள். ஓகே, தேங்க்யூ.